திருத்தூதரின் திருப்பணிகள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். திருத்தூதரின் திருப்பணிகள். ஆம் பிரியமானவர்களே, திருத்தூதர்கள் மனமாறி மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து வந்தார்கள். மனமாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து இயேசுவில் நம்பிக்கை கொள்ளுமாறு செய்தார்கள். ஏனென்றால் நம்பிக்கையின் வழியாகத்தானே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மனமாறிய மக்களுக்கு மனந்திரும்பலை உண்டாக்கி அந்த மனமாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்த மக்களை இயேசுவில் நம்பிக்கை கொள்ளுமாறு செய்தார்கள். அதன் வழியாக தூய ஆவியின் கொடைகளை அவர்கள் பெரும்படியான பணியை உத்தமத்தோடு இவர்கள் செய்தார்கள். பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பக்கம் மனம் திரும்பலை உண்டாக்கினார்கள், மறுபக்கம் திருமுழுக்கை கொடுத்தார்கள், மறுபக்கம் கடவுள் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தினார்கள். அதன் வழியாக தூய ஆவியை பெற்று தூய ஆவியனுடைய ஆலயமாய் பிள்ளைகளை மாற்றினார்கள். எல்லாவற்றையும் மேலாக இது ஒரு இனத்துக்கு மட்டுமல்ல, ஒரு சமூகத்துக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இவற்றை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களுடன் பேசி அவர்களையும் கடவுளை நம்ப செய்தார்கள். ஆகவே திருத்தூதர்கள் செய்த இந்த திருப்பணி நமது பணியாக மாறட்டும். நமக்கும் கடமை உண்டு. திருமுழுக்கின் வழியாக இந்த திருத்தூதர் பணியை நாமும் செய்யும்படியாக கடவுள் அழைத்தார் என்பதை உணர்ந்து இந்த பணியை நாமும் செய்வோம். இறைவனுடைய ஆட்சியை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.